சும்பங்கான் அசாஸ் ரஹ்மா அல்லது சாரா திட்டத்தின் கீழ் ரொக்க உதவியை வழங்குவதில் மைகாட் அடையாள அட்டை பயனுள்ளதாக இருந்ததால் இலக்கிடப்பட்ட மானியங்களை செயல்படுத்துவதிலும் அவற்றையே பயன்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இரண்டாவது நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் அதனை தெரிவித்தார். ஒவ்வொரு மலேசியரும் அடையாள அட்டையை வைத்திருப்பதால் மைகாட் மூலம் இலக்கிடப்பட்ட மானியங்களை வழங்குவது மிகவும் ஆக்ககரமானது மற்றும் உள்ளடக்கியது என்றார் அவர். மானிய மறுசீரமைப்புக்கு மைகாட்டை பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கும் பணியில் நிதி அமைச்சு ஈடுபட்டுள்ளது. அடுத்த கட்டமாக உதவி தேவைப்படுபவர்களுக்கான தகுதி வரப்பு பற்றி அமைச்சரவை விவாதிக்கும். அவ்வகையில் அதிகமான மக்கள் பயனடைவதை உறுதி செய்யும் பொருட்டு மானியங்களுக்கான தகுதி வரம்பு உயர்த்தப்படலாம் என அமீர் அம்சா கோடி காட்டினார். மானிய சீரமைப்பு இவ்வாண்டின் இரண்டாம் பாதியில் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.